அதான் அவரே இல்லைன்னு சண்முகத்துடைய ஏங்க அப்போ இருக்குன்றது இல்லைன்றதை நான் நம்பணுமா, இருக்குன்றதை நம்பணுமா? அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். நீங்கள் அவர் பேசுகிறத நம்பலாமா வேணாமன்றதுக்கு பதில் சொல்லுங்கள். சண்முகம் சொன்னார்ல, காதர் மொய்தீன் சொன்னார்ல, எம்ஏ பேபி சொன்னார்ல, யார் சொல்லல? ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்புறா சார், நான் என்ன பண்ணிட முடியும்? ஓபிஎஸ்ஸால் அடுத்த 5 வருஷம் புலம்பின்னு தான் இருக்கணும், காணாம போயிடணும், இல்லை ஏதாவது ஒரு கட்சியில் போய் அரசியல் தோற வரோம் தான். முதல்ல காரியம் முக்கியமாக வீரியம் முக்கியமான காரியம் தான் முக்கியம். '89 ஜெயலலிதா அங்கே தான் இருந்தார், ஆரம்பிக்கிறப்ப அந்த டீமே அங்கே இருந்தது. சைதை துரைசாமி ஜெயலலிதா கஷ்டப்பட்டு தான் 27 சீட்டு ஜெயித்தாங்க. அதுக்கு பிறகு கட்சி இவங்க தான் கரெக்டுன்னு ஜானகி அம்மா விட்டு போனாங்க. அப்போ ஜெயலலிதா நீலாம் இந்த பண்ணல ஒன்றெல்லாம் வச்சு செய்கிறேன்னு செஞ்சாங்க. எல்லோரும் ஒன்று சேர்த்து எல்லோரும் நல்ல பதவி. ஆரம்பிரட்டும்னா அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. சைதை துரைசாமிக்கு மேயர் பதவி கிடைச்சிது. இந்த மாதிரி பலரும் பல இது. அதனால் இது இந்த வேலையெல்லாம் செஞ்சனால தான் ஜெயலலிதா அவ்வளோ வெற்றி பெற முடியாது. பலம்ன்றது அதுதான். நீ போன அன்றைக்கி ஆரம்பிரப்பனை துரத்தி விட்டுருந்தா அவர் நீ இதுக்கு போயிருப்பார், கலைஞ்சிட்டு போயிருப்பார். அதுக்கு பிறகு தான் நல்லா ஒரு லெவல் வந்தோன்னே கிளம்புறாசான்ட்டாங்க. அது வேறு. அதிமுகவில் இருக்கிற இந்த பிரச்சனையை பயன்படுத்த தாவேகா ட்ரை பண்ணிகிட்ருக்கு. தாவேகான்றதை விட செங்கோட்டையனும் அதை இதுக்கு இடம் கொடுக்கலாமா? மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனவங்க நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருந்தாங்கன்னு சமீபத்தில் பார்த்தோம். இந்த நிலையில் தான் சிவி சண்முகம் தரப்புலேருந்து மீண்டும் இபிஎஸ்க்கு எதிராக பேசுகிறது வாடிக்கை நேற்று கூட பேசியிருந்தாங்க. அதற்கு இபிஎஸ் தரப்புலேருந்து எதிர்கருத்துலாம் வந்துட்டு இருந்தது. இது ஒரு சைடு போயிட்டு இருந்தாலுமே பாஜக கூட்டணியிலேருந்து தமாக வெளியேறி இருக்குது. அமைச்சரவையில் என்ன தான் இருந்தாலுமே நாங்கள் நினச்சா எப்போ வேணாலும் வெளில வரலான்ட்டு விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக விவாதிக்க இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவில் ரொம்ப நாளாக தேர்தலுக்கு அப்புறம் குழப்பம் நிலவிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டேன். கேட்ட உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டத்தட்ட 1800 2000 பேர் வந்தாங்க. இப்போவும் நம்மளுடைய பார்க்குறதுல 65% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. அதாவது 100 பேர் பார்த்தா 65 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ மைக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன்லாம் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கும் அது நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைனா நீங்கள் வேறு எது பார்த்துட்டு வரும்போது இது வந்தால் தான் உண்டு. நம்ம தொடர்ச்சியாக பல விஷயங்களை மற்றவர்களேருந்து மாறுபட்டு பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு நல்ல வரவேற்பும் கிடைக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வக்பு திருத்த மசோதா பற்றி பேசுனது அந்த வீடியோ பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் மத்தியில் போய்கிட்டு இருக்கு. என்னுடைய கேள்வி நியாயமான கேள்வின்னு பலரும் ஒத்துக்கிறாங்க. அதாவது வக்போர்டுன்றது பராமரிப்பு தான். இப்போ தர்காக்கள் மற்ற இதெல்லாம் பராமரிக்கிறது. அதை தாண்டி அதில் வர்ற வருமானம் அது எங்கே போகுது? அந்த வருமானம் ஏழை இஸ்லாமியர்களுக்கு செலவிடப்படும். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக சாதாரணமாக எடுத்துட்டா ஒரு 50 ஆண்டு காலம் அப்படின்னு எடுத்துட்டா கூட அந்த வக்பு அந்த பராமரிப்பு அந்த பணம் அந்த இதெல்லாம் ஏழை இஸ்லாமியர்களுக்கு போய் சேர்ந்துச்சா அப்படின்ற கேள்வி வரும் பொழுது நம்ம வைக்கிற கேள்வி நியாயமான கேள்வின்னு இஸ்லாமியர்கள் மத்தியில் இன்றைக்கி அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது. நேற்று ஒரு உறவினர் வீட்டுக்கு போகிறேன், அவங்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வியாபாரிகள் சங்கம் மத்தியில் இஸ்லாமியர்கள் மத்தியில் எனக்கு சில நண்பர்கள் போடுறாங்க நியாயமான கேள்விங்க அப்படி. இதில் கூடுதலாக வக்போர்டு பராமரிக்கின்ற தர்காக்கள், பெரிய பெரிய தர்காக்கள், நாகூர் தர்கா, இப்போ இங்கே இருக்கிற மவுண்ட் ரோடு தர்கா, ஏர்வாடி தர்கா, திருச்சியில் இருக்கிற தர்கா, அந்த மாதிரி பல தர்காக்கள், அங்கே வர்ற வருமானத்தை அங்கே ஊழியர்கள் சம்பளம் மற்ற வசதிகள் ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இல்லாமல் பராமரிப்பு செலவுகள், அது இல்லாமல் இந்த உருசு நடத்துகிறது இந்த மாதிரி இதையெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இவர்களுக்கு வக்போர்டுக்கு வரும். ஏன்னா வக்போர்டு தான் பராமரிக்குது. ஆனால் நம்மளுக்கு பேசின பலரும் சொல்கிறது இது வரைக்கும் அதற்கான வரவு செலவுன்றதே பெரிய அளவில் இல்லை அப்படின்னு. இல்லை,
வக்பு திருத்த மசோதா இந்த பணம் எல்லாத்தையும் முறையாக வரவு செலவு பண்ணி அது இன்டர்னல் ஆடிட்டிங்கும் பண்ணி இப்போ ஊழியர் சம்பளம் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன்னா 5 லட்சம் கொடுத்ததுக்கான ஆடிட்டிங்கிறது ஊழியர் சம்பளம் 5 லட்சம் ரைட்டு கரெக்டாக போயிருக்கா? நான் இன்டர்னல் ஆடிட்டிங்கு எத்தனை ஊழியர் 10 ஊழியர் எவ்வளோ கொடுக்குறீங்க 25,000 ரூபா 10 ஊழியர் 25னா 2 லட்சம் தானே எப்படி 5 லட்சம் ஆச்சு? இல்லை சார் அவங்க வந்து அட்வான்ஸ் வாங்கினாங்க. அட்வான்ஸ் வாங்கினா அடுத்த மாதம் கழிச்சிருக்கணும்ல, அதையும் கொண்டு வரல. அப்போ 2 லட்ச ரூபா தான் பெர் மந்த்து போகுதுன்னா ஏன் 5 லட்சம் எழுதுறீங்க? அடுத்த மாதமும் எப்படி 5 லட்சம் எழுதுறீங்க? இப்படி கேட்குறது தான் இன்டர்னல் ஆடிட்டிங். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் கணக்கு வரவு செலவு வைக்கணும்னு. இதில் பரம்பரைதாரர்கள் பரம்பரை முத்தவழிகள் இந்த மாதிரி சில இதெல்லாம் போகுது. அது எப்படி போகும்? பொதுமக்கள் கொடுக்குற பணம். நீங்கள் அந்த உதயகீதத்தில் கவுண்டமணி கோயிலில் உண்டியில் வைப்பார்ல மரத்துக்கு மரம், அந்த மாதிரி தர்கான்றது நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை. உங்களுக்கு வந்து பராமரிக்கிறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் அந்த பணம் உண்டியலில் வர காணிக்கை இல்லை பலர் கொடுக்குற பெரிய அளவு காணிக்கை இதெல்லாம். இப்போ தர்காலாம் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடு தர்காலாம் ரஹ்மான்லாம் அந்த அளவுக்கு பெரிய அளவு. இப்போ அவங்களே ஒன்று கட்டி கொடுத்துருவாங்க. அப்போ இந்த மாதிரி உண்டியல் காணிக்கை வேலைக்கிழமை அவ்வளோ பெரிய வருது. அப்போ இவர்கள் சார்ந்த கடைகள், தர்காக்கள் சார்ந்த சொத்துகள், கடைகள், வணிக வளாகங்கள், அதில் வர்ற வருமானம், பக்தர்கள் வர வருமானம், இதெல்லாம் நாங்கள் தான் ஆரம்ப காலம் 8 தலைமுறைக்கு முன்னாடி நாங்கள் தான் இது பண்ணது. எங்களுக்கு தான் அந்த இதெல்லாம் வரணும். அது எப்படி சரியாக இருக்கும்? வியாபாரமாக இது பக்தி வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. இந்துக்களுடைய கோயில்களை நல்ல வருமானம் வர கோயிலில் அறநிலையத்துறைக்கிட்ட போயிடும். அறநிலையத்துறை வருமானம், அறநிலையத்துறை அந்த வருமானத்தை முறைப்படுத்துறதுக்கு கோயிலுடைய வருமானத்தை முறைப்படுத்துறதுக்கு அறநிலையத்துறை அதனுடைய காப்பாளர்கள், அறங்காவலர்கள் சொல்லுவாங்க. இதோட சேர்ந்து அந்த பணத்தை பக்தர்களுக்காக செலவு பண்ணுறது, டெய்லி வர்றவங்களுக்கு அன்னதானம், இன்னும் மருத்துவமனைகள். நீங்கள் இப்போ திருப்பதி இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஏராளமான மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள், அது இதுன்னு சாலை போடுறது, பல விஷயங்கள். அந்த மாதிரி பல கோயில்கள் இப்போ நம்ம இதுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ அந்த மாதிரி தானே இதுவும். இங்கே அறநிலைத்துறைக்கு பதிலாக வக்ஃப் போர்டு பராமரிக்குது. ஆமாம். அப்போ வக்ஃப் போர்டு வந்து அதற்கான மீத தொகையை இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேருக்கு செலவு பண்ணியிருக்கீங்க? சரி, பண்ணவே இல்லைங்க, எங்ககிட்ட இத்தனை 1000 கோடி ரூபா இருக்குது, இத்தனை 100 கோடி ரூபா இருக்குது, அப்படியாவது எதாவது பண்ணுங்கள். இனிமேல் பண்ண போகிறதுக்கு இதை சரி பண்ணணுன்றதான் கேள்வி. இதை சரி பண்ணாமல் இவ்வளோ நாள் தள்ளிட்டு வந்தவங்க இப்போவும் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு எங்ககிட்டயே போர்டு இருக்கணும்னா ஊரில் இருக்கிற ஊழல்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தாவேக்கா இதை மட்டும் அவர்கள் கையில் தூக்கி கொடுத்துட்டு கம்முன்னு இருக்குது. சரி, கொடுத்துட்டீங்க, ஓகே. மத்திய அரசுடைய சட்டத்தை நீங்கள் அமல்படுத்தணும்னு சொல்லுங்கள். வக்பு சொத்துக்கள் என்னென்ன இருக்குது? இப்போ ஒரு தர்காவுக்கு ஒரு 50 கடை இருக்குது, வாடகை வருது. 50 கடையை காட்டினா தானே தெரியும். ஆமாம். காட்டாமே இருந்தால் அப்போது வக்பு சொத்துக்கள் எங்கெங்கே இருக்குது, அதில் எவ்வளோ வருமானம் வருது, இல்லை சும்மா கிடக்குதா, நிலமாக கிடக்குதா, நிலம்னா பயிர் விளையுதா, இல்லை தரிசு நிலமா, இந்த மாதிரி பல இது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வெப்சைட்டில் போடுன்னு புதிய வக்பு திருத்த மசோதா சொல்லுது. அப்போ நாங்கள் எதையுமே காட்ட மாட்டோம், எதையுமே கணக்க மாட்டோம், எந்த கணக்கையும் வைக்க மாட்டோம். நாங்கள் வைக்கிறது கணக்கு எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து அதுக்கான மன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து வாரிய உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்றி கரெக்டான கணக்கு அப்படின்னு கொண்டு போவோம். அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்கும்? ஏழை முஸ்லீம்களுக்கு வர வேண்டிய காசுங்க அது. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு என்ன இதாக இருக்குது? அப்போ அந்த விவகாரத்தை மத்திய அரசுடைய அந்த புதிய வக்பு திருத்த மசோதா அமுல்படுத்துங்க, மாநில அரசு அமுல்படுத்துங்க. அவங்கள்ட்டே வக்ஃப் போர்டு இருக்கட்டும், ஆனால் அந்த சட்டத்தை அமுல்படுத்துங்க. அதில் இருக்க 2-3 இஷ்யூஸ் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வச்சுருக்குது. மற்ற இதெல்லாம் வந்து உங்களுக்கு தடை இல்லை. நியாயமாக தாவேக அரசு நியாயமாக நடந்துக்குது, இஸ்லாமிய மக்களுடைய இதில் நல்லா நடந்துக்குது, அவர்களுக்காக தான் இருக்குது, ஏழை இஸ்லாமியர்களுக்காக இருக்குன்னா இதை பண்ணுங்கள். இல்லை உங்களை சுற்றி ஆதரவு கொடுத்துட்டு அந்த முஸ்லீம் லீக் இந்த மாதிரி ஆட்களுக்கு, பணக்கார முஸ்லீம் இருக்கீங்கன்னா வக்பு திருத்த மசோதாவை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லுங்கள். இல்லை தைரியம் இருந்தால் ஆய்வு நடத்துங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு வக்பு திருத்த மசோதாவில் என்ன பிரச்சனை இருக்குது, கரெக்டான அளவு உட்கார வச்சு அதில் என்ன நன்மை இருக்குது, இதில் என்ன தீமை இருக்குது, எல்லாத்தையும் பண்ணி முறையாக பண்ணுங்கள். ஏங்க சொத்து எங்கே இருக்குதுன்னு வெப்சைட்டில் போடுன்னு சொல்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? கணக்கு ஆடிட்டிங்கு, இன்டர்னல் ஆடிட்டிங் போட்டு நீ வரவு செலவு தாக்கல் பண்ணுன்றதில் ஏதாவது குற்றம் இருக்கா? சொத்துக்களை முறைப்படுத்தி அதில் வர வருமானத்தை ஏழை முஸ்லீம்களுக்கு செலவு பண்ணுன்னு சொல்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? தர்காக்களில் வர்ற அபரிதமான பணத்தை முறைப்படுத்துன்னு சொல்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? இதை நான் மட்டும் இல்லை, எல்லோரும் கேட்கணும்.
தௌஹீத் ஜமாத்லேருந்து எல்லாம் அந்த விஷயத்தை கையில் எடுக்கணும். பலர் எடுத்திருக்காங்க, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. இதை ஒரு இயக்கமாக மாற்றுங்கன்றேன். மாற்றினீங்கன்னா இந்த அரசு காதில் விழுந்தா செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல அவங்கள்ட்ட பிடுங்கன்றேன். வக்பு வாரியத்தை பிடுங்கி உங்கள் கட்சியில் யாருக்கா கொடுங்க. அப்போ என்ன நடந்துன்னு தெரியும். இப்போ ஏன் திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்துச்சு, ஆட்சி அமைக்கணும் எதுக்கு பண்ணாங்க? இந்த விஷயங்கள்லாம் வெளியே வராமல் இருக்கணும். சேர்ந்துட்டா மாமே மச்சான் பார்த்துக்கலாம், அது அந்த இது பண்ணி கொடு, நீ இதை பண்ணி கொடு, வெளியாளுக்கு போகாது. இவங்களுக்குள்ளேயே இது முடியாமல் இப்போ போனோன்னு தான் வருது, ஒவ்வொரு விஷயமா வருதா இல்லையா? திமுக அதிமுக சேர்ந்து இருந்தால் செந்தில் பாலாஜி வழக்கில் அனுமதி கொடுத்துருப்பாங்களா? இல்லை நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்களா? KNR மேலே வழக்கு வந்திருக்குமா? இருந்திருக்காது. அப்போது வேறு ஒரு கவர்மெண்ட் இருக்கிறனால தானே பண்ணுறாங்க. இன்னும் பல விஷயங்கள் தோண்டி எடுக்கிறாங்க. 500 மெகாவாட்டுக்கு ஒரு 5000 மெகாவாட், ஒரு மெகாவாட்டுக்கு 1 கோடி ரூபா என்னமோ மத்திய அரசுடைய இது வருது. அப்போ 5000 மெகாவாட்டுக்கான மானிய தொகை எங்கே போச்சு? நேற்று இவர் கேட்குறாரு, நம்ம அமைச்சர் செங்கோட்டையன் கேட்குறாரு. ஒன்று மத்திய அரசு சொல்லணும், இல்லை மாநில அரசு சொல்லணுன்றாரு. அவங்க இந்த விஷயத்தை தோண்டி எடுத்திருக்காங்க. இப்போ இது வந்தால் பெரிய ஸ்கேமாக இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக. இல்லை நாங்கள் மத்திய அரசை வாங்கவே இல்லைன்னா மத்திய அரசை கேட்டு வாங்குவாங்க, அதுக்கான காசை கொடுங்கன்னு. அது மாநில அரசுக்கு யூஸ் ஆகும். இல்லை மத்திய அரசு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்கெங்கே போச்சு காட்டுங்க, கணக்கு காட்டுங்க. அப்போது இந்த மாதிரி இது இல்லாமல் மத்திய அரசுடைய அந்த சோலார் எனர்ஜி எப்படிலாம் பயன்படுத்த போகிறோன்றதுக்கு பெரிய திட்டங்களோடு போய்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணால் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் மின்சார உற்பத்தி பிரச்சனை இல்லாமல் கடன்லேருந்து ஸ்பீடாக வெளியே வரலாம். ஏன்னா நீங்கள் வெளியில் யூனிட்டுக்கு அதிக விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை, சோலார்லேயே வந்துடும் உங்களுக்கு. இன்னும் பல விஷயங்கள் கொண்டு போகலாம். அதுக்கு 2-3 வருஷம் ஆகும். அதை மின்துறை அமைச்சர் அவர் கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கார், நல்ல விஷயம், வாழ்த்துவோம். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே வாசகர்களுக்கு நம்ம தெரியப்படுத்த, அதாவது எனக்கு என்னன்னு குற்றச்சாட்டு வைக்கிறது இல்லை, அதே சமயத்தில் நல்ல விஷயங்களை நம்ம சொல்கிறோம், அது பரவுது. அதனால் இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு ஊக்கம் தரணும்னா நம்ம வாசகர்கள் நம்மளோட உரையாடுறாங்க, பல விஷயங்கள் சொல்கிறாங்க, இதை பேசுங்க அதை பேசுங்க, நல்ல விஷயங்களை அவங்க பேரை சொல்லியும் பேசுகிறோம். சில விஷயங்களை மறந்து போயிடுறோம், அதுதான் உண்மை, அலட்சியம் கிடையாது. ஏன்னா பல பணிகள் எனக்கு ரெகுலராக பேட்டி கொடுக்குறது, அதுன்னு இது கட்டாயம் பேசணும்னு நினைக்கிறேன், அது மறந்து போயிடுறோம். அந்த மாதிரியும் சில இது நடக்குது. சில இது அவர்கள் கேள்வியே அந்த அளவுக்கு இது பேசி கொண்டு வர அளவுக்கு பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி போகுது. அந்த மாதிரியும் சில விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டு போகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றது தான் எவ்வளோ பெரிய பிரசங்கம். இப்போ ஒரு வாசகர் விஜய் Q4K அவர் என்ன போட்டிருக்காருன்னா, லவ் யூ முத்தலிஃப் அண்ணா ஃப்ரம் டெல்டா. அண்ணா நெல் குடோன் இந்த கோடையிலேயே கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும், மழை காலத்தில் நெல்லெல்லாம் முளைக்குது, பட் யார்கிட்ட எப்படி இதை கொண்டு போய் சேர்க்கறது தெரிலன்னு. போன தடவையே அபரிதமான நெல் வளர்ச்சியை இவங்க ஒழுங்காக கொள்முதல் பண்ணாமல், ஏன்னா குடவுன் இல்லை அப்படி இப்படின்னு டாஸ்மார்க் சரக்கை பாதுகாக்கிறது குடவுன் இருந்தது அதே ஏரியாவில். ஆனால் நெல்லை இவங்க வருஷம் பூரா உட்காந்து குழந்த மாதிரி அதை வளைச்சி அதை கொண்டு போய் கொடுத்தா அதை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. குடவுனில் வெளியில் கீழே ரோட்டில் கொட்டி வச்சு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு கட்டணுமா? அப்போ குடவுனை அதிகமாக கட்டணும். ஏன்னா இவரே தானே பேசினார், 40 ரூபா மூட்டைக்கு வாங்குறாங்க. அப்போ அதை கவனிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி விஷயங்களில் தான் கவனம் செலுத்தினா தான் ஒரு அரசு நல்லாயிருக்கும் அப்படின்றது. நவோதயா பள்ளி பற்றி பேசுங்கள், முந்தைய திமுக அரசு அறிவுகட்டத்தனமாக செயல்பட்டதை கூறுங்கள்னு பல தடவை பேசியாச்சு. நவோதயா அரசு இருக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா சாதாரண மக்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும். ஏன்னா நேற்று கூட நான் போய் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அந்த குழந்தைக்கு புக்ஸு அவன் எழுதுகிற கேள்வி பதில் நான் படிக்கிறேன், அவன் கையெழுத்து என்னால் படிக்க முடியல. என்னடா புக்கு கொடுறா, புக்கை பார்த்து படித்து நான் சொல்கிறேன் அப்படின்னா புக்கு வாங்கலைன்றாங்க. எவ்வளோ ஃபீஸ்னால் 60,000 ரூபா ஆகும் புத்தகத்துக்கு மட்டும். புத்தகம் மற்ற இது ஒரு டேர்ம் நினைக்கிறேன். என்ன ஸ்கூல்னால் மெட்ரிக்கா, மெட்ரிக்கே 60,000னா அப்போ ஏன் நீங்கள் CBSEயில் சேர்த்துருக்கலாமா? நான் குழந்த மாதிரி கேட்குறேன். அதுக்குன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் ஆகுன்றாங்க. நான் அப்போ தான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி நவோதயா PMCலாம் கேந்திர வித்யாலயா மாதிரி இங்கே வந்துச்சுன்னா ஃப்ரீயாக தகுதி உள்ளவர்கள் சேர முடியும், ஆனால் வர விடாமல் தடுத்துட்ருக்காங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு. நாங்கள் உதயசூரியன் தான் போட்டோம், அப்படியே நல்லா இருங்க அப்படின்னு. ஏன்னா இன்னும் பாதி பேருக்கு உண்மை தெரியல, தெரிஞ்சது கதை முடிஞ்சது, தெரியாத வரைக்கும் இவர்கள் கதை ஓடிக்கிட்டு இருக்கோம். நவோதயா பள்ளிகள் மற்ற விஷயங்கள்லாம். சரி சார், கேள்விக்குள்ளே போயிடலாம். தேர்தலுக்கு அப்புறம்லேருந்தே, தேர்தல் முடிவுக்கு அப்புறம்லேருந்து அதிமுகக்குள்ளே பல குழப்பம், 2ஆக உடைஞ்சது,
அதுக்கப்புறம் 2ஆக சேர்ந்தது, 2ம் ஒன்றா சேர்ந்தது, அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போனாங்க அப்படின்ட்டு போயிட்டே இருந்தது. இதில் சிவி சண்முகமும் விஜயபாஸ்கர் அவர்களும் தனியாக இருந்தாங்க. கொஞ்ச நாள் அதிமுகவை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. நேற்று மறுபடியும் வந்து சிவி சண்முகம் வந்து குற்றச்சாட்டை இபிஎஸ் மேலே வந்து வச்சுருக்காரு. அதிமுக சீட்டுக்கட்டு போல் சரிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு வச்சுருக்காரு. இபிஎஸ் அவர்கள் பொதுச் செயலாளராக வந்ததுக்கப்புறம் தான் அதிமுக தொடர் தோல்வி சந்திச்சிருன்னு காட்டமாக விமர்சிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? சிவி சண்முகம் சொல்வதில் பாதி உண்மை இருக்கிறது. மீதி அவர் பாமக போட்ட பிச்சையில் தான் அதிமுக வந்தது. ஆமாம், 47 தொகுதியில் 31 தொகுதி பாமக போட்ட பிச்சை. நம்மளை வந்து நம்மளே தாழ்த்திக்கிற மாதிரி தான் அர்த்தம். பொது அவரும் சேர்ந்து தான் அந்த பிச்சையில் அவரும் தான் வந்தாருன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்போ ஒரு கட்சி கூட்டணின்னு அமைக்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தான். இதை தான் வந்து அவங்க பேசுகிறாங்க. நாங்கள் போட்ட பிச்சையில் தான் நீங்களாம் வந்தீங்கன்னு. இன்றைக்கி அவங்கள கூட்டணி கட்சிகளை பாஞ்சு பாராட்டுறாங்களே, காங்கிரஸ் மேலெலாம் உருந்து பரண்டுறாங்க. கிட்டத்தட்ட பிச்சை என்ன சொல்லிட்டார் அவர். இவரெலாம் ஆர்எஸ் பாரதிலாம் அடிக்கடி தான் சொல்லுவார். காரணம் என்ன? எங்களால் தான் நீ வந்த அப்படின்ற நினைப்பு. அந்த நினைப்பு கூடாதுன்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். ஏன்னா உங்களால் அவங்க, அவங்களால நீங்கள். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். வீட்டில் என்னப்பா வைஃப் என்னப்பா பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து நிறுவனத்தில் பல பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறேன், சம்பளம். அப்புறம் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் சார், சும்மா தான் இருக்காங்க. சாப்பாடு செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், துணி துவைக்கணும், துணியை மடித்து வைக்கணும். துணி துவைக்கிறதோட மடித்து வைக்கிறது பெரிய வேலை. ஆமாம். அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில் போகணும், பொருள் வாங்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், வீட்டை சொந்தக்காரங்க பிரச்சனை, அந்த பிரச்சனை, கல்யாணம் காட்சி வந்தால் இவனுக்கு விட்டேத்தியாக இருப்பான். நம்ம சொந்தக்காரங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், நம்ம தான் செய்யணும்னு அவனுக்கு புத்தி சொல்லி அதை போய் முறை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். சும்மா தாங்கிறாங்க. நான் பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யணும். அந்த மாதிரி தான் இந்த போக்கு. இது தவறு. இப்போ பாமகனால அதிமுக ஜெயிச்சது அப்படின்னா அதிமுகனால தான் பாமக ஜெயிச்சிருக்கு. அதுக்கு தான் கூட்டணி அமைக்கிறது. பிச்சைனால தான்ன்றது வந்து இவரை வளர்த்து ஆளாக்கிய அதிமுகவை சிறுமைப்படுத்துகிற செயல். அவர் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஆகச்சிறந்த ஒரு லீடர்ஷிப்பு குவாலிட்டி உள்ளவர். ஆனால் கோபத்தில் எதுனா பேசிடக்கூடாது. அதிமுகன்றது பேர் இயக்கம், 1.5 கோடி தொண்டர்கள், ரெட்டை இலைக்கு 22% வாக்குகள் இருக்குது. இன்றைக்கும் 1 கோடியே 17 லட்சம் வாக்குகள். அதை வந்து நீங்கள் கூட ஒரு 10 லட்சம் சேர்ந்துருக்குது, அதனால் இவங்க இத்தனை சீட்டு ஜெயித்தாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிற நிலைமையில் தான் அதிமுக இருக்குது. அந்த பிச்சையில் தான் வந்ததுன்னா நீங்கள் எடப்பாடியை பேசுங்க. அதிமுக பேசுனா கீழே இருக்கவங்க கேட்டுக்க மாட்டான், அப்படியே திருப்பி விட்ருவாங்க உங்களுக்கு எதிராக. அப்போ வார்த்தைகள் ரொம்ப கவனம் தேவை. மற்றபடி எடப்பாடி பழனிசாமி மேலே வைத்த அந்த குற்றச்சாட்டு வந்து அது குற்றச்சாட்டுன்றதை விட அவர் அதை பரிசீலிக்கணுன்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும். ஒரு கட்சி விஜயபாஸ்கர் சொன்னதை நான் அதில் ஏற்றுக்குவேன். எவ்வளோ பேரை வெளியேற்றினதை விட எவ்வளோ பேரை நம்ம இணைச்சிக்கிட்டோம். இன்றைக்கும் விஜயபாஸ்கரும் சிவி சண்முகமும் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் மௌனமாக தானே இருந்தாங்க. அவங்கள அந்த மௌனத்தோடய உள்ளே இழுத்து பேசி குறைகள் இது பண்ணி அவருக்கு ஒரே பதவி, மற்ற எல்லா விஷயம், வழிகாட்டுதல் குழுனா வழிகாட்டுதல் குழு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டா அது வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் நீ முடிவெடுத்துட்டியா, நீ அவ்வளோதான், நான் வெளியேற்றுறேன்னா எவ்வளோ பேர் தான் நம்ம சீட்டு பண்ண முடியும்? எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் செய்யாத விஷயம்ல இது. அவர்களுக்கு எம்ஜிஆருக்கு போகிறவங்களாம் போகணும்னு சொல்ல தெரியாதா? எஸ்டி சோமசுந்தரம் ஆகச்சிறந்த எம்ஜிஆரே எதிர்த்து வெளியில் போய் கட்சி தொடங்கி அவர் ஊழல் செஞ்சிட்டாருன்னா அவர் அதெல்லாம் பேசினார். அதற்கு பிறகு ஒரு அதிமுகக்குள்ளே வரலையா? அமைச்சரெல்லாம் ஆகலையா? தொங்கு புகழ் வேனில் இந்த மணிவண்ணம் படத்தில் அவரை மாதிரியே ஒருத்தர் செட் பண்ணி வேனில் தொங்கிட்டு தொங்கிட்டு வர மாதிரி போட்டிருப்பாங்க, எஸ்டி சோமசுந்தரம் மாதிரியே. அந்த மாதிரி பலரும் ஆரம்பிக்கிறப்ப ஜெயலலிதாவை படாத பாடுபடுத்தலையா? சினிமா காலத்துலேயே எம்ஜிஆர்கிட்ட அவங்க கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க, எம்ஜிஆர் படத்தில் அதிக படத்தில் இவங்க நடிக்கிறாங்கன்னொன்னே இல்லாத தொல்லை. எம்ஜிஆருடைய மேனேஜர் அவர் ஆரம்பிக்கிறப்ப. அதெல்லாம் மீறி தான் இதாச்சு. அது வந்து இந்த மோதல் எது வரைக்கும் வந்துச்சு? ஜெயலலிதா கட்சிக்குள்ளே வந்தால் பிறகு 2 பேருக்குமே ஆகலை. கடைசி வரைக்கும் 84 எலெக்ஷனில் ஜெயலலிதாவுக்கு படாத பாடுபடுத்தினாங்க ஆரம்பிக்கிறப்பன் அவங்க அந்த டீமே. அதை மீறி தான் எம்ஜிஆருக்காக அவங்க பிரச்சாரம் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் பண்ணாங்க. அதில் தான் ஜெயலலிதா ஹிட் அடிச்சது. 89 ஜெயலலிதா அங்கே தான் இருந்தார் ஆரம்பிக்கிறப்ப. அந்த டீமே அங்கே இருந்தது, சைதை துரைசாமிநாதன். ஜெயலலிதா கஷ்டப்பட்டு தான் 27 சீட்டு ஜெயித்தாங்க. அதுக்கு பிறகு கட்சி இவங்க தான் கரெக்டுன்னு ஜானகி அம்மா விட்டு போனாங்க. அப்போ ஜெயலலிதா வந்து நீலாம் அந்த பண்ணல ஒன்றெல்லாம் வச்சு செய்கிறேன்னு செஞ்சாங்க. எல்லோரும் ஒன்று சேர்த்து எல்லோரும் நல்ல பதவி. ஆரம்பிரட்டும்னா அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. சைதை துரைசாமிக்கு மேயர் பதவி கிடைச்சிது. இந்த மாதிரி பலரும் பல இது. அதனால் இது வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சனால தான் ஜெயலலிதாவில் வெற்றி பெற முடிஞ்சது.
பலம்ன்றது அதுதான். நீ போன அன்றைக்கி ஆறாம் வீரப்பனை துரத்தி விட்டுருந்தா அவர் நீ இதுக்கு போயிருப்பார், கலைஞ்சிட்டு போயிருப்பார். அதுக்கு பிறகு தான் நல்லா ஒரு லெவல் வந்தோன்னே கிளம்புறாசான்ட்டாங்க. அது வேறு லெவலே வராமல் நீங்கள் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்புறாசான்னா என்ன பண்ணிட முடியும்? ஓபிஎஸ்ஸால் அடுத்த 5 வருஷம் புலம்பின்னு தான் இருக்கணும், இல்லை காணா போயிடணும், இல்லை ஏதாவது ஒரு கட்சியில் போய் அரசியல் தோற வரோம் தான். முதல்ல காரியம் முக்கியமாக வீரியம் முக்கியமான காரியம் தான் முக்கியம். ஒரு சந்திரகுப்தனும் சாணக்கியரும் சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு போய் சமுத்திரகுப்தன் அந்த இவர் தான் அந்த மன்னர் சாணக்கியரை வந்து ரொம்ப அவமானப்படுத்திடுவார். ஒரு சாதாரண இளைஞனை தயார் பண்ணி உன்னை காலி பண்ணுறேன்ட்டு தான் சாணக்கிய சபதம் பண்ணிட்டு வருவாப்புல. அந்த சபதத்தில் தான் இவரை அந்த இவனை சந்திரகுப்தனை ரெடி பண்ணி படைகளை எடுத்துகிட்டு போய் தலைநகரை போய் மோதுறது. தலைநகரம் பெரிய படம் இருக்கும்ல, ஆட்சி நவுத்தி ஆட்சி தோத்திரும், அடிக்கடி வாங்கிட்டு மறுபடியும் வர்றது, ஓடி போயிடுறது. எங்கே வர்றது, ஓடி போயிடுறது. இப்படியே பண்ணும்போது ஒரு தடவை இதே மாதிரி அடி வாங்கிட்டு செதறி ஓடி போய் காயங்களோட ஒரு குடிசையில் போகிறாங்க. அங்கே ஒரு வயதான அம்மா ஆப்பஸ் விட்டுனுக்குறாங்க. 2 பேரும் பசி, அம்மா அந்த மாதிரி வேணா சரி உட்காருங்க பார்த்து சொல்லிட்டு 2 பேருக்கும் சுட சுட ஆப்பத்தை கொடுக்குறாங்க. வாங்கினோடனே 2 பேரும் பசியில் சென்டராக அந்த இதில் நடுவில் இருக்கும்ல, உப்பி இருக்கும், அப்படி பிக்கிறாங்க. பிச்சோடனே சூடு. அந்த அம்மா திட்டுது, அறிவு இல்லையா, அந்த சாணக்கிய மாதிரியே பண்ணுறீங்க அப்படின்னு. சாணக்கியம் உஷாராயிடுறாப்புல, நம்மள அந்த அம்மாவுக்கு தெரியலன்ட்டு. அப்படி என்னம்மா சாணக்கியம் பண்ணாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அவனும் உங்களை மாதிரி தான் முட்டாள், ஆப்பம் சூடாகுதுல்ல, ஆமாம், ஓரமாக பிச்சுட்டு வந்து சாப்பிட்டேன்னா நடுவில் இருக்கிறது ஆறிடும், அப்புறமா சாப்பிட்லாம். எடுத்தவனும் நடுவில் போய் கை வைக்கிற, ஏம்மா ஆப்பம் தப்பாக சாப்பிட்டா ரைட்டு, இதுக்கு எதுக்குமா சாணக்கியனை போய் முட்டாளுன்ற? அவனும் உன்ன மாதிரி முட்டாள், அவனும் அந்த சந்திரகுப்தனும் சேர்ந்துட்டு நேராக போய் தலைநகர் அடிக்கிறாங்க. இதாக பண்ண முடியுமா? ஒவ்வொரு ஊராக பிடிச்சிட்டு வந்தேன்னா தலைநகரம் தானாக விழுந்துற போகுது அப்படின்னு. ஆப்பத்தில் இவ்வளோ தத்துவம் இருக்கா அப்படின்னு. அது மாதிரி தான் ஒரு சாணக்கியத்தனம் ஒரு தலைவனுக்கு தேவை. எந்த இடத்துல எப்படி இயங்கணுன்றது. அதுக்கு பிறகு சந்திரகுப்தனை வச்சு சாணக்கியனும் நேராக போய் தலைநகரோட மோதலை. ஏன்னா அங்கே பவர்ஃபுல் படம் இருக்கும், அது இருக்கும். ஒவ்வொரு ஊராக பிடிச்சி அங்கே மெல்லமாக தயார் பண்ணி அங்கேருந்து இவங்க வந்து சண்டை போட முடியாதுல்ல. அப்படியே பண்ணோன்னே பெரும் படையாகிடுச்சு. பெரும் படையை தட்டிட்டு தலைநகரம் முற்றுகிடும் போது தலைநகரம் வீழ்ந்தது. சாணக்கியன் தன்னுடைய சபதத்தை முடித்தார். அது மாதிரி தான் இவர் என்ன பண்ணியிருக்கணும், சிறுக ஆட்களை ஓபிஎஸ் கையில் ஒரு குறிப்பிட்ட டீம் இருக்கும். ஓபிஎஸ் அதிமுகவில் இருக்காருன்னா வெளியில் ஜனங்க பார்க்குறாங்கன்னா ஓபிஎஸும் இருக்காருப்பா, பரவாயில்லப்பா, ஒற்றுமையாக இருக்காங்க எல்லாரும், இவர் வந்துட்டார்ப்பா. ஒரு டிடிவி கூட்டணி வந்தோன்னே எப்படி மாறிச்சு சூழ்நிலை? ஆமாம். ஏன் டிடிவி என்ன அவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது? ஒரு மனோரீதியாக ஒரு பலம், டிடிவிலாம் வந்துட்டார்ப்பா அப்படின்னு. அது மாதிரி தான் நீங்கள் இவர் கூட்டணியில் இருக்காருப்பா. ஏன் திமுக பிரேமலதா எங்களோட இருக்கிறார், அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார். எதுக்கு? இந்த படம் காமிச்சாதான் ஜனங்கள்கிட்ட ஒரு பொதுவான வாக்காளர் இருப்பான், ஒரு 10%. இதெல்லாம் தாவேக்காக்கு போட்டான்ல, எங்கே பார்த்தாலும் தாவேக்கான்றாங்கப்பா அப்படின்ட்டு இவனும் தாவேக்காக்கு போட்டான். அந்த வாக்காளரை கவர்றது தான் அந்த வேலைலாம் பண்ணுறது. அப்போ அது கவர்னோன்னா அந்த தொண்டர்கள், அந்த தலைவர்களை கையில் வச்சுக்கணும். வைத்தியலிங்கம் தான் நீ ஒருத்தர் நாடு அதிமுக சீட்டு இல்லை. ஆமாம், திமுக சீட்டாக போச்சு இல்லை. அப்போ திமுக ஒன்று குறையுது, அதிமுக ஒன்று கூடுது. ஓபிஎஸ் இருந்தால் திமுக ஒன்று குறையுது, அதிமுக ஒன்று கூடுது. இப்படி தானே தங்க தமிழ்ச்செல்வன் இருந்திருந்தா, சாரி மனோஜ் பாண்டே இருந்திருந்தா தனி செல்வாக்கு. இப்படி பார்த்தாலே ஒரு 5-6 சீட்டு வந்துருதே. இப்போ இந்த மாதிரி விவகாரத்துலலாம் ஒரு தலைவர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இப்போ செயற்குழு கூட்டுங்க, பேசணும், அதெல்லாம் சொல்கிறாங்க. செயற்குழுவாவது கூட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது என்னென்னா, நீங்கள் அதிமுகவை வழி நடத்துவதில் சிக்கல் வந்தால் மீண்டும் அதிமுகவை தாவேக்கா குறிவைத்து இழுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்தால் அது அதிமுகவுக்கு கெடுதலாக போய் முடியும். இன்றைக்கி தொண்டர்கள் போல தலைவர்கள் போகிறாங்க. இப்படியே போனால் தொண்டர்கள் மனநிலை அதிமுக இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்னு மாறிடுச்சுன்னா, இவர்களும் ஒரு நல்லாட்சியை கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே படுத்துரும். அது ஏன் படுத்துகிறோம்? திமுக வரக்கூடாதுப்பா, அதிமுக ஒன்றும் இல்லை, தாவேக்காக்கு போட்டால் தான் திமுக வராது. இந்த மைண்ட் செட் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்குனது. இதைத்தான் ஆதவர்ஜுனா ட்ரை பண்ணுறாப்புல.
அப்போ இதோட சேர்த்து இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை பின்னாடி பேசுவோம். இது வந்து ஒரு நல்ல யுக்தி. ஆனால் தாவேகாவுடைய அடிப்படை அடையாளத்தை அளிக்கிற யுக்தி, அது ஏன் பண்ணுறான்றதை பின்னாடி பேசுவோம். இப்போ சிவி சண்முகம் இவங்க 2 பேரையுமே கூப்பிட்டு வச்சு பேசணும். ஆனால் இன்றைக்கி அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை விட்டு சிவி சண்முகத்தை அடிக்க விடுறாங்க. மோனோபோலியாக போகுது கட்சி, குடும்ப கட்சியாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. குடும்ப கட்சி வேற, வாரிசு கட்சி, வாரிசு அரசியல் வேறு. குடும்ப அரசியல்ன்றது திமுக, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, இது குடும்ப அரசியல். நேரு, இந்திரா, ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா, ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், இதெல்லாம் குடும்ப கட்சி. அந்த கட்சி அவங்க குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கும். அதுலேருந்து வேறு யாரும் வர முடியாது. உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, இன்னொரு தாக்கரே இருந்தார். இந்த மாதிரி இப்போ அதுலேருந்து இந்த கட்சியை ராவின் போயிட்டார் ஒருத்தர், ஷிண்டே. அப்போது இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது தான் குடும்ப அரசியல். வாரிசு அரசியல்ன்றது தலைவர்கள் இருப்பாங்க, அவங்க பிள்ளைங்க வரும். இந்த மாதிரி பல இது பார்த்துருக்கோம். குடும்ப கட்சியில் இன்னொரு கட்சி மதிமுக. வாரிசு அரசியல்ன்றது தலைவர்கள் இருப்பாங்க, அவங்க வாரிசு வரும், அது அப்படியே இயங்கும். கட்சி வந்து பொதுவாக மற்றவர்களால் வழிநடத்தப்படும். பாஜக வாரிசு அரசியல், அதில் பல தலைவர்களுடைய பசங்க இருக்காங்க, பல அமைச்சருடைய பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் கட்சி வந்து வேறு வேறு ஆட்களால் வழிநடத்தப்படுது. இது வாரிசு கட்சி. வாரிசு அரசியலை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. முதலாளித்துவத்தில் குடும்ப அரசியலும் தவிர்க்க முடியாது. நீங்கள் அதானே இப்போ டிஎம்கே போயிட்டு வேணான்றீங்களா, உதயநிதி வேணாம் அப்படின்னு, அது தவிர்க்க முடியாது. இந்திரா காங்கிரஸில் போயிட்டு நீங்கள் வேறு ஆளை போட முடியுமா? போட்டாலும் அவங்க தான் பவரில் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் குடும்ப அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. இங்கே மிதுன் அவர் வந்து அதிமுகவில் ஆட்சியில் இருந்தப்போ பெருசாக ஒன்றும் இதெல்லாம் தலையிடலை. சில விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனால் நேரடியாக அவர் எங்கேயுமே மிதுன் படத்தை காமிச்சா கூட யாருக்கும் தெரியாது, அதிமுக தொண்டனுக்கு தெரியாது. ஆனால் இந்த அதிமுக இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த டைமில் அவர் கொஞ்சம் பேக் ஹேண்ட் ஒர்க்லாம் பண்ணியிருந்தார். வேட்பாளர் தேர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது சிவி சண்முகத்துக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எல்லோரும் தெரிஞ்சு தான் அனுமதிச்சாங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து அவரை இந்த இதுலேயோ ஐடிவிங்லேயோ இல்லை கொண்டு வர அப்படி சொல்கிறாலே, அப்படி சிந்திச்சாலே தப்புன்னு ஐடிவிங்குடைய தலைவர் நிர்வாகி ராஜ் சத்தியன் கூட இன்றைக்கி சொல்லியிருக்காரு. அது அதிமுகவுடைய ஜனநாயகம். அதிமுகவில் மட்டும்தான் ஜனநாயகம் உண்டு. குடும்ப அரசியல் அதிமுகவில் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்திருந்தால் ஜானகி அம்மா இன்றைக்கி அதிமுகவுடைய இது, எம்ஜிஆருடைய அந்த ஜானகி அம்மாவுடைய வாரிசுகள் இன்றைக்கி இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தால் ஜெயலலிதா, ஜெயதீபா அப்படின்னு வந்திருக்கோம். எதுவுமே இல்லை. அவர்களும் இதை அனுமதிக்கவில்லை. அதனால தான் எடப்பாடி வந்தார். நாளைக்கு வேறு ஒருத்தர் கூட வரலாம். இப்போ மிதுனை கொண்டு வந்தால் மிதுன் தான் அதில் நீடிச்சு நிற்பார்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஒருவேளை திறமையாக செயல்பட்டு இந்த கட்சியை நகர்த்தி கொண்டு போகிற மாதிரி கொண்டு வராருன்னா அது அவருடைய சாமர்த்தியம். ஆனால் அதிமுகவில் குடும்ப அரசியல்ன்றது நடக்காது. ஆனால் இவர் அட்டன் பண்ணுற எடப்பாடி எப்படி கொண்டு போகணும், டேமேஜ் பண்ணணுன்றதில் இவர் இறங்கி அடிக்கிறார். இப்படி தான் அந்த விஷயத்தை பார்க்கணும். தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் இந்த சைடு அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர்களையும் தூக்கிட்டாங்க. இபிஎஸ் தான் உங்களுக்கு பதவி கொடுத்து நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ட்டு நீ ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஜெயலலிதா இவரை கூட மந்திரி பதவியிலும் தூக்குனாங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தூக்குனாங்க. நான் சொன்னேன்ல, நம்மளும் அதில் ஒரு காரணமாக இருந்தோன்னு. எல்லாம் அம்மாவுக்கு தெரியும். உரிமையெல்லாம் பேசியிருந்தார். அதெல்லாம் சகஜம். ஜகஜம் அதுக்கு திராவிட கட்சிகளில் சகஜம். இதில் என்னென்னா, ஜெயலலிதா தூக்குன பல பேர் கொடுத்தாங்க. ஜெயலலிதா தூக்குனால அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் ஒருத்தர், அவருக்கும் கொடுத்தாங்க. இது இவர்கள் இது தானே ஜனநாயக இயக்கம். ஜெயலலிதா இருந்தாங்க, போயிட்டாங்க, அவங்க பிடியில தூக்குனாங்க. அவங்க போன பிறகு நம்ம கட்சியை நடத்தணும். அப்போ பலம் வாய்ந்தவர் யார்? ஒவ்வொரு ஏரியாவில் இப்போ சிவி சண்முகம், அங்கே செங்கோட்டையன் கூட ஜெயலலிதா கடைசி வரைக்கும் அனுமதிக்கவே இல்லை, அவருக்கு பதவி கொடுத்தாங்க. ஜெயலலிதா துணை அப்போல்லாம் இல்லையா, அப்போல்லாம் முதல்வர் ஆக்குன ஓபிஎஸ் யார் நீங்கள் முதல்வர் ஆக்குனீங்க? அக்னி கிருஷ்ணமூர்த்தி. நான் கேட்குறேன், ஜெயலலிதாவுடைய சாய்ஸ் வந்து ஓ பன்னீர்செல்வம். அவர் முதலமைச்சர் ஆக்காம ஏன் எடப்பாடி ஆக்குனீங்க? ஜெயலலிதா எனக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி நான் சொல்லிட்டு போனாங்க. அதனால் அப்போ அப்படி கேட்டால் இவ்வளோ நன்றி பேசுகிறவங்க சசிகலா தான் எடப்பாடியை ஆளாய் கூட்டு போனாங்க. அவங்களே வெளியே தொத்தி விட்டீங்களே. ஆமாம். அதனால் அரசியலில் வந்து சில நேரம் சாணக்கியத்தனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அது சில விஷயங்கள் சாணக்கியத்தனமாக பார்க்கப்படும். ஆனால் ஒரு இயக்கம் நீண்ட காலம் போகணுன்னா அதில் கொஞ்சம் அணுகுமுறைகளில் இது வேணும். கருவின் குற்றம்னு ஒரு கவிதை எழுதினார் நாஞ்சில் மனோகரன், திமுகவில் இருந்துக்கிட்டே, கலைஞரை பற்றி. ரொம்ப ஆபாசமான கவிதை அது. நீ உன்னுடைய கருவே நீ தோன்றினதே குற்றன்ற மாதிரி திமுகவில் பலத்த எதிர்ப்புலாம் வந்தது.
அப்புறம் அவர் ஒதுங்கிட்டார், ஏதோ பிரச்சனை ஆச்சு. ஆனால் மறுபடியும் அவரை போய் பார்த்து துண்டு போத்தி அவரை மீண்டும் கட்சிக்குள்ளெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இறப்பு வரையிலும் அவர் இருந்தார். ஏன்னா அவரால் டெல்லியில் வேலை ஆகணும், டெல்லி லாபி அவரால் தான் முடியும். இந்த மாதிரி ஏன் கலைஞர் இறங்கி போனார்? வைகோ வந்து அவ்வளோ பேசாத பேச்சு கிடையாது கலைஞர் வைகோ மேலே கொலைப்பழி சுமத்தி வெளியே அமிச்சார். 2 பேரும் அப்புறம் ஒன்றும் சரியில்லையா? அதனால் ஜெயலலிதாவை பலரும் பேசாத பேச்சா, வளர்மதி பேசாத பேச்சா, அப்படிலாம் உள்ளே எடுக்கலையா மறுபடியும்? அதனால் என்னென்னா அரசியலில் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் இவர்கள் இப்போ வந்து 2வது இடத்துக்கு போட்டி போகிறத விட்டுட்டு கட்சியை காலி பண்ணுற வேலையில் போட்டி போட்டுனுங்கிறாங்க. திமுக 2வது இடத்துல, திமுகவில் 1000 பிரச்சனை இருக்குதுங்க. இவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் அங்கே வெடிக்க ஆரம்பிச்சிடும். இவர்கள் இங்கே வெடிக்கிறதுனால அங்கே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஆமாம், ஊடகங்கள்லாம் அவங்களுக்கு துணையாக தானே இருக்குது, அதனால் காமிச்சிக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் வெடிக்கிறத பற்றிலாம் பேசணுமே, என்னென்ன வெடிக்க போகுதுன்னு. இன்னும் பல இது வெடிக்கும், பல இதை பஞ்சம் போட்டு மூடிடுவாங்க, நெருப்பு உள்ளேயே இருக்கும். அதனால் அதிமுகவில் இந்த பிரச்சனையை சரி பண்ணால் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும். இல்லை, இபிஎஸ் அவர்களுக்கும் தெரியும், ஏன் பண்ண மாட்டேங்க? எல்லாருக்கும் தான். ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? அதுதான் சொல்ல வரேன்னு. அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை எம்ஜிஆர்கிட்ட இருந்தது, ஜெயலலிதாட்ட இருந்தது, இவர்கிட்டையும் இருக்கணுன்றான். இல்லைன்னா சிக்கலாகிடும். அப்படின்னா பெரிய துரோகம் பண்ணிட்டாரு சிவி சண்முகம். சரி, துரோகம் பண்ணவங்களாம் வெளியே அனுப்புனா 19 பேரையும் அனுப்பிச்சிடுங்க, அவங்கள மட்டும் மன்னிக்கிறீங்க. இன்னொன்று, கட்சியில் முக்கிய தலைவர்கள் ரொம்ப முக்கியம். பெரிய கரிஸ்மா லீடர் கிடையாது அவர். எல்லாரும் தொண்டர்கள் ரெட்டையிலை பாதுகாக்கணும், கட்சியை பாதுகாக்கணுன்றதுனால கட்சி பொதுச் செயலர்ன்ற முறையில் இது பண்ணுறாங்க. அப்போ கூட எல்லோரும் சேர்ந்தால் தான் அது பவர். இதில் ஒருத்தர் அது சொன்னார், ஏய் அந்த சமூகம் இந்த சமூகம் ஒன்றா போயிடுச்சு, லாஸ்ட்டில் இருவேறு சமூகங்கள் சேர்ந்த தலைவர்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, அவங்கள மட்டும் மன்னிக்கல அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவர் வன்னியர், அவர் வேறு முக்கோலத்தூரில் வருவார், விஜயபாஸ்கர் அப்படின்ற மாதிரி. அடப்பாவீங்களா, இப்படிலாம் கூடவா யோசிக்கிறீங்க அப்படின்னு. இதில் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டியது, நம்ம இவர் வரைக்கும் தூக்குறாங்க, செல்லூர் ராஜு வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க தாவைக்கால. அதனால் இன்னும் லிஸ்ட் இருக்குன்றீங்க? லிஸ்ட் இருக்குது. அதனால் இவர் வந்து கட்சியை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இன்னொன்று நான் பார்க்குறது, அதிமுகவில் இருக்கிற இந்த பிரச்சனையை பயன்படுத்த தாவேக்கா ட்ரை பண்ணிகிட்ருக்கு. தாவேக்கான்றதை விட செங்கோட்டையனும் ஆதவர்ஜுன் இதுக்கு இடம் கொடுக்கலாமா? அதிமுகவில் யாராருக்கெல்லாம் மன கஷ்டம் இருக்குது. இன்னொன்று, இவர்கள் இப்படியே சண்டை போட்டிருக்காங்க. சிவி சண்முகத்தையே அந்த கதினா நமக்கு என்ன கதி? இது எப்போ இதை ரெடியாகி எப்போ அடிக்கிறது? இது முடியாது. இந்த எண்ணம்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா, நம்மளும் போயிட்டா அவன் இது பாடுறா மரகதம் குமாரவேலுக்கு கிரீடத்தில் வைக்கிற மரகதன்ற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. இப்போ இது எல்லாம் தான் அது. அப்போ அதை இடம் கொடுக்கணுமா? கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். அப்போது இப்போ வரைக்கும் அதுக்கான இப்போ மாவட்ட செயலை கூட்டத்தை கூட்டுறாரு. ஒரு மாவட்டம் ஏன் செயற்குழுவே கூட்டி விவாதிக்க வேண்டியதுதானே? இப்போ இவருக்கு சிவி சண்முகத்துக்கு சொல்கிற பதில் கூட உங்கள் அண்ணன் ஓவர் ஆட்டம் போடுறாரு. அவங்க அண்ணன் தான் நியூஸ் ஜே ஒரு பெரிய ஊதுகுழல் மாதிரி தானே இருந்துச்சு அதிமுகவுக்கு. குறுநில மன்னர். அப்போ அவர் குறுநில மன்னர்னு சொன்னால் அந்த மாதிரி சொல்கிறேன். இன்றைக்கி சொந்தமாக சேனல்னு இல்லை, நியூஸ் ஜேவும் இல்லை, ஜெயா ப்ளஸ்ஸு அங்கே சின்னமாது. இப்போ இவர்களுக்குன்னு ஒரு சேனல் இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இவர்களுக்கு ஒரே ஆதரவு இவங்க தான், கலைஞர் டிவி, சன் டிவி, இவங்க தான். ஆனால் இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பெருசாக பேசினா தான் அவங்களுக்கு லாபம். அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. தாவே நேற்று இவர் இந்த விவகாரத்தில் நாங்கள் தான் உண்மையான அதிமுக கவிழ விட மாட்டோம், எடப்பாடி தான் கவிழ்ந்து போவார். நேற்று பேசின பேச்சில் எல்லாருமே அதிமுகவை அட்டாக் பண்ணி பேசுனது தான் அதிகம். ஏங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, ஆட்சி பிடிச்சிட்டிங்க. செகண்ட் இடத்துல திமுக இருக்குது, முன்னாள் ஆட்சி, அவங்கள தானே நீங்கள் அட்டாக் பண்ணணும். அவங்கள லைட்டாக அட்டாக் பண்ணுறீங்க, பண்ணலன்னு சொல்ல பண்ணுறீங்க. ரமேஷ் அட்டாக் பண்ணுறாரு, ஆனால் ஆதவர்ஜுனாவுடைய அட்டாக் ஃபுல்லாகவே இங்கே தானே இருக்குது. ரெட் ஜெயண்ட் பற்றி சொன்னார், கரெக்டு. ஆனால் முழுதும் அதிமுகவை போட்டு அடிக்கிறது, அந்த தலைவரை போட்டு அடிக்கிறதுன்றது எப்படி? அதனால் இதுக்கு அதிமுகவை காப்பாற்றணுன்னா
இந்த மாதிரி பிரச்சாரங்களுக்கு எதிராக என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது குறிப்பாக பொதுமக்கள். சரி சார், நேற்று கூட சமீபத்துலேருந்து அதிமுகலேருந்து தாவேக்கு போன மரகதம் குமாரவேல் வந்து அதிமுகவோட வீழ்ச்சிக்கு காரணம் வந்து இபிஎஸ் அவர்கள் தான்ட்டு குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த சைடு ஆதவர்ஜன் அவர்களுமே தொடர்ச்சியாக அதிமுகவில் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு வெளியிலேருந்து? அதாவது மரகதம் குமாரவேல் வந்து அவங்க தொடர்ச்சியாக ஜெயிச்சது அதிமுக வச்சு தான். இரட்டை இலை இந்த இது அவங்க வந்து சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி பண்ணிட்டாரு, யாரையும் மதிக்கலை, அது இதுன்னு பல குற்றச்சாட்டு. அதெல்லாம் ஓகேங்க. எடப்பாடி ஜெயிச்சிருந்தா, அவர் முதலமைச்சராக இருந்தா இந்த வார்த்தை வருமா? கண்டிப்பாக. எடப்பாடி எனும் ஆளுமை அப்படின்னு இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு அவர் யாரையும் மதிக்கலை, என்னெல்லாம் ஒதுக்குனாங்கன்றாங்க. அவங்க உங்களெல்லாம் ஒதுக்குறாங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு எப்படி எம்எல்ஏ சான்ஸ் கொடுக்குறாங்க, வாய்ப்பு கொடுக்குறாங்க? வேறு யாருக்காக கொடுத்துருக்கலாமே, ஏன் உங்களுக்கு கொடுக்குறாங்க? இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ வந்து அவங்க தாவேகால சேர்ந்துருக்காங்க. சேர்ந்துட்டு இப்போ இடைத்தேர்தலில் சந்திக்க போகிறாங்க. அதே தாவேகா தான் அங்கே மோதிச்சு. இப்போ மரகதம் குமாரலுக்கு விழுந்தது முழுவதுமே இரட்டை இலை வாக்குகள் தான். அங்கே தொகுதியில் விசாரித்தா ஜெயிக்கிறது ரொம்ப சிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தாவேகா கூட்டணி பலத்தில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் இது எப்படி சரியாக இருக்கும்? இது ஒன்று. அப்புறம் 35,000 பேர் சேர்ந்தாங்கன்றாங்க. அந்த எண்ணிக்கை, அந்த தோற்றம், அந்த 35,000 பேர் அங்கே இருந்தாங்கன்னா அந்த இதுவே வேறு மாதிரி இருக்கும். இன்னொன்று ட்ரோன் ஷாட் அதெல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அது இல்லாதனால தான் அந்த இதையும் நம்பிக்கின்னு இவர்கள் தலையாட்டிட்டு வராங்க. இது ஒன்றாச்சா. அந்த கூட்டத்தில் பேசின செங்கோட்டையன் அதிமுக மூழ்கி கொண்டிருக்கும் கப்பல்னு சந்தோஷமாக சொல்கிறாரு. இவரை வளர்த்து ஆளாக்கி எல்லாம் கொண்டு வந்து அதிமுக மூழ்கி கொண்டிருக்கும் கப்பல், ரைட்டு. ஆதவர்ஜுனா பேசும்பொழுது அவர் பேச்சில் பெரும்பகுதி அதிமுகவை அட்டாக் பண்ணுறது தான் இருந்தது, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி. இதில் அதிமுக வந்து மூழ்கிற கப்பல் இல்லை, நாங்கள் மூழ்க விட மாட்டோம் அப்படின்றார். அப்புறம் புரட்சி தலைவி அம்மா வந்து நாங்கள் தான் உண்மையான அதிமுக. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகன்ற கட்சி திமுகன்ற கட்சி வேணாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் எல்லாராலும் கிட்டத்தட்ட கைவிடப்பட்டீங்க. கடைசியில் வேறு வழி இல்லாமல் தனித்து நின்றீங்க. தனித்து நின்றாலும் மக்கள் 108 தொகுதிகளை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இப்போ காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துச்சு, இடதுசாரிகள் மேலே இருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதனால் உங்களுடைய எண்ணிக்கை பரவுச்சு. இப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ இடதுசாரிகள் திருமாவளவன்லேருந்து பலரும் வந்துட்டாங்க. இன்றைக்கி உங்கள் கூட்டணி பலமாக இருக்குது, எல்லாருக்கும் ஆட்சியில் பங்கெலாம் கொடுத்துட்டீங்க. இதற்கு பிறகு அதிமுகவுடைய தேவை என்ன இருக்குது? அதிமுகவை உடைக்கிற முயற்சியில் தாவேகா ஏன் ஈடுபடுகிறது? இது விஜய் விரும்பியா, இல்லை புஷி ஆனந்த் பண்ணுறாரா, இல்லை ஆதவர்ஜுனா பண்ணுறாரா? விஜய் கவனத்துக்கே போகலையா? இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் கட்சியுடைய இதுன்றது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆதவர்ஜுனா திரும்ப திரும்ப இதில் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கார். இன்னும் வாங்க, நேற்றுலாம் ஆதவர்ஜுனா எவ்வளோ பேர் வேணால் வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களை பார்த்துக்குவோம் அப்படின்னு. இந்த மாதிரி அதிமுகவை காலி பண்ணுற வேலை. அதிமுக நாங்கள் தான் உண்மையான அதிமுகனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கள் எல்லோரும் ஏதோ இப்போ அவங்க என்ன அதிமுக ஒரு வேளை ஜெயிச்சிருந்து முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அமர்ந்து அப்படியே ஆட்சி கண்டினியூ ஆகுதுன்னா, மரகதம் குமாரவேலு இல்லை நான் தாவேக்காக தான் போய் சேருவேன்னு சேர்ந்துருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்? அதான் இங்கே எல்லாம் கிடச்சிடுச்சு. என்ன கிடச்சிச்சு? பதவி. அதான் எம்எல்ஏ. வேறு என்ன பதவி? எம்எல்ஏ தானே அவங்க இங்கே சேரும்போது எம்எல்ஏ தான். அப்போ ஏன் போயிருக்க மாட்டாங்கன்றீங்க? அதிமுக ஒரு பேரோடு இருந்திருக்கும், அப்போ அதே இதில் இருந்திருக்கும்ல. அதான் அதே இதுன்னா அது ஆட்சிக்கு வந்திருக்கும், பதவி அவங்களுக்கு தேவையான பதவிகள் கிடைச்சிருக்கும், மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ, அதிமுக ஆட்சியில் இருந்தால் இவங்க ஏன் வெளியே வர போகிறாங்க? அதுதான் சொல்கிறேன். அதை ஒழுங்காக சொல்லுங்கள். அதிமுக ஆட்சியில் தான் சுற்றி அங்கே வர்றீங்களான்ற மாதிரி வர்றீங்க. அப்போது அதிமுக ஆட்சியில் இருந்தால் பல்வேறு சலுகைகள் பெறலாம், இது பண்ணலாம். கையில் வெண்ண தாவேகா போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்கல்ல. கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க. இப்போ ஏன் போகிறாங்க? பதவியில் இல்லை, ஆட்சியில் இல்லை. அப்பவும் போகிறாங்க. இது தாவேகாவுக்கு தெரியுமா?
தெரியுமா? தெரியும். இல்லை தெரியாமையே இருக்குது வச்சுக்கோங்க. இவங்களை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி நல்லாட்சி கொடுக்க முடியும்? கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன். ஒருவேளை வர சொல்லிட்டு அவங்களுக்கு பதவி தராமல் ஒதுக்கிடுவாங்களோ? எம்எல்ஏ பதவி கொடுத்துருவாங்க. சரி, வர வச்சு எத்தனை பேர் பதவி தராமல் பண்ணீங்க? மறுபடியும் திரும்பி போயிடுவாங்க. இப்போ கோவிந்தசாமின்னு ஒருத்தர் போயிட்டார்ல, பதவி விட்டு அரசியல் விட்டு விலகிறன்னு போயிட்டார்ல, என்ன காரணம் தெரில, விலகிறன்னு போயிட்டார்ல, அது மாதிரி போயிடுவாங்க. இல்லை நாளைக்கே தாவேக்கு அவர் பெரிய இழப்பை சந்திக்குதுன்னா இவங்கெல்லாம் தான் முதல்ல ஓடுவாங்க வெளியே. அதனால் இது எல்லாம் நிரந்தரம் இல்லை. அங்கே இருக்கிறான தொண்டன், தாவேக்கா தொண்டன் நிர்வாகியாக இருக்கானே, இன்றைக்கி பதவி இல்லாட்டினாலும் இருக்கானே, அவன் தான் நிரந்தரம். நம்ம கட்சி வந்துச்சு இப்போ ஆட்சிக்கு. இந்த அவர் சொல்கிறாரு, நேற்று செங்கோட்டைனே யாரை சொல்கிறாங்க, பல நிர்வாகிகள் வந்தாங்க, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், யாருமே வந்து எந்த ஆப்ளிகேஷனும் வரல அப்படின்னு. எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்திருக்காரு, பார்த்துட்டு போகலான்னு வந்தோம், செக்ரட்டரியேட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு. அவன்தான் பல மாவட்ட செயலருக்கு எம்எல்ஏ போஸ்ட்டு கிடைக்கல, பல பேருக்கு எம்எல்ஏ ஜெயிச்சும் பதவி கிடைக்கல, பல பேர் தோற்று போய் துட்டை செலவு பண்ணி தோற்று போயிருக்காங்க. அவங்களெல்லாம் தூக்கி விட்றது தான் இது. ஏன்னா தாவேக்காவுக்கு மட்டும் தனியாக கிடச்சிது. இது தாவேக்கெல்லாம் கூட்டணியில் வந்துச்சுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இப்போ தாவேக்காவுக்கு மட்டும் தனியாக கிடச்சிது, அந்த தொண்டர்களுக்கு கொடுக்கணுன்றது தானே முக்கியம். அப்போ வர்றவங்களாம் கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி புஷி அந்த மைண்ட் செட்டில் இருக்கார். நம்ம கட்சிக்காரனுக்கு செய்யணும், தோற்று போனவங்களுக்கு செய்யணும், மாவட்ட செயலாளர்களுக்கு செய்யணும், கட்சியில் இருக்க முக்கியமான ஆளுங்களுக்கு பண்ணணும் அப்படின்றது உறுதியாக இருக்கார். இங்கே எங்கே மிஸ் ஆகுது? அதிமுககாரங்க எல்லாத்தையும் உள்ளே விட்டுக்கிட்டு பண்ணுற வேலை பண்ணுறாங்கன்னா செங்கோட்டையனும் ஆதவர்ஜுனா தான். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன, செங்கோட்டையனுக்கும் ஆதவர்ஜுனாக்கு என்ன, நமக்கான ஆதரவாளர்கள் பெருகிறாங்க கட்சிக்குள்ளேயே. இதுக்கு ஒரு கட்சிக்குள்ளேயே இரட்டை நிலைப்பாடு இது. இதன் பல தடவை வலியுறுத்திட்டே வரோம். இந்த கருத்து பலரும் வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால் போய்கிட்டு இருக்குது. முதல்வர் அவர்களுக்கு ஏன் இந்த கருத்து? முதல்வர் அவருக்கு பல கருத்து போக மாட்டேங்குது. இது ஒன்று கூட பாலியல், இன்றைக்கி இந்த 3 வயது குழந்தை குமணி பூண்டி இன்றைக்கி வந்து 5-6 சம்பவம்னு சன் நியூஸ் கார்டு போட்டுக்கிறாங்க. இது இந்த விவகாரத்தில் நான் காலிலேருந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பார்க்குற அண்ணாமலை கிட்டத்தட்ட அதே மாதிரி அறிக்கை விட்றாரு. என்னென்னா, இந்தியாவில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் தொழில் செய்யலாம், திருமணம் செய்யலாம், சொத்து வாங்கலாம், நீங்கள் வந்து எந்த மாநிலத்திலும் போய் எந்த மதத்துக்கும் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி வடநாந்திய மாநில இளைஞர்கள், தொழிலாளிகள் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் இங்கு வேலை செய்கிறவர்களே நாம் முறைப்படுத்துகிறோமா? முதல்வர் கவனத்திற்கு அதான் கேள்வி. காவல்துறை என்ன பண்ணுது? இது ஜார்ஜ் இருந்தார் கமிஷனராக, அப்போயே அவர் சொன்னார், நான் அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன். ஒன்றும் பண்ணல. இப்போலாம் ரொம்ப சிம்பிள். ஏஐ வந்துச்சு, ஏஐ எக்ஸல் சீட் வரைக்கும் வந்துச்சு, டேட்டாஸ்லாம் மேட்ரே கிடையாது. அப்போது ஒருத்தர் 10 தொழிலாளிகள் எடுக்கிறார், வட மாநிலத்துலேருந்து வரவங்கள வேலைக்கு எடுக்கிறார். அப்போது நான் என் நிறுவனத்தில் 10 பேரை வேலைக்கு எடுத்திருக்கேன். இந்த 10 பேருடைய ஆதார் 10 பேருடைய டீட்டெயில் சம்மந்தப்பட்ட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்னா அங்கே ரெக்கார்ட் டேட்டாஸ் பதிவாகிடும். நாளைக்கு அதில் 2 பேர் வேலையை விட்டு போயிட்டானா, என் 2 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க, அவன் 2 பேர் சேர்ந்து ஒரு 8 பேர் ஏதாவது ஃபார்ம் பண்ணி ஒரு குறைந்த அளவில் பூட்டை உடைத்து சிலருடைய பொருட்களை நகர்த்தலான்ற முடிவுக்கு தயாராகிறாங்க வச்சுங்க. இப்போ 2 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா போலீஸ் அவங்கள கண்காணிக்க ஆரம்பிக்கும், என்ன ஏதுன்னு, ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கும், என்ன ஏதுன்னு. அப்போது இது ஒன்று. ரெண்டாவது, போலீஸ்கிட்ட நீங்கள் இந்த இதெல்லாம் டீட்டெயில் கொடுக்கறதுனால என்ன நடக்கும்? இந்த டீட்டெயிலை அந்த மாநிலத்தோட போலீஸ் கம்பேர் பண்ணும். போர்ட்டலில் அவன் அங்கே ஒரு 4 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு இங்கே ஓடியாந்துருக்கான், யாருக்கும் தெரில, அப்ஸ்காண்டுங்க, எங்கே போனான்னு தெரில. தமிழ்நாட்டில் இருக்கிறானா, அவனை பிடிச்சி வைங்க. அப்போ என்ன ஆகும்? இங்கே ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாவது தடுக்கப்படும். அங்கே வந்து கொள்ளை அடிச்சுட்டு வந்துக்கிறான், திருடன், வீடு பூந்து திருடுறவன், இவங்க 5 பேர் கேங்கு. 5 பேர் கேங்கா? இந்த 4 பேர் பாருங்கள், இவங்க 5 பேர் தான். இல்லாட்டி அந்த 5 பேர் டீட்டெயில் எடுங்க, வேறு ஸ்டேஷனில் எடுத்தா, இல்லை இவனை தூக்கு, உன் கூட்டாளிங்க எங்கே இருக்கான்? ஒருத்தன் செங்கல்பட்டில் இருக்கான், ஒருத்தன் சேலத்தில் இருக்கான்னா எல்லாரையும் தூக்கிடுவான். அப்போது நம்ம வந்து வட இந்திய தொழிலாளிகளை நம்ம வர்றவங்களாம் தப்பாக சொல்லலை, ஆனால் கண்காணிப்பு இருக்கணுமா வேணாமா? வீட்டுக்கு பூட்டு எதுக்கு போடுறோம்? இல்லை வீட்டில் பீரோ சாவி எதுக்கு போட்டுறோம்? திருட்டு போகாமல் இருக்கு, கொண்டாட்டி நம்பாமல் இருக்கிறதுக்கா? இல்லை. அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு டீட்டெயில் எடுக்க, இப்போலாம் ஒரு மேட்ரே கிடையாது. இதை ஏன் எடுத்து பண்ண மாட்டேங்கிறீங்க? வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சாலே எங்களுக்கு டீட்டெயில் கொடுங்கன்றாங்க.
அது வட இந்தியான்னு இல்லை, யாராக இருந்தாலும். இன்றைக்கி எல்லாமே வந்து ஏராளமான லட்சக்கணக்கான வட இந்திய தொழிலாளர்கள் நம்மோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கும் இவர்களால் பிரச்சனை வரும். அவன் நேர்மையாக வாழ்ந்து நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பான். கட்டட வேலை செய்யும்போது செவுறு விழுந்து செத்து போயிடுவான். ஊரில் வந்து ஒரு 20-25 வயசு பையனை இங்கே பொழைக்க ஆரம்பித்தா பணமாக போவான். அந்த அம்மாவுக்கும் அவங்க பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பல சோக கதைகள் நம்ம பார்த்துருக்கோம். மெட்ரோவில் செத்து போனவன், பல வேலைகளில் நடக்கும்போது செத்து போனவங்க, அதில் இந்த மாதிரி அகாதோகா பார்ட்டிங்களும் இருக்குது. இப்போ காவல்துறையை ஸ்ட்ராங் பண்ணுற வேலை பண்ணணும். நான் திருப்பி நான் சொன்னேன், சிங்கப்பெண் அதெல்லாம் இன்னும் உங்களை பெருசாக காமெடி பண்ணி விட்ருவாங்க. சிங்கப்பெண் இந்த அதிகாரியை தான் ஏமாத்துறான்றது. சிங்கப்பெண்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சிங்கப்பெண்ணுங்க இங்கே அப்பளே பாலியல் பிரச்சனை வந்துருக்குது பார்த்தீங்களா ஒரு ஊரில். ஆமாம், சிங்கப்பெண்ணா அதை பற்றி எங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கானுங்க. ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு சிங்கப்பெண் படையில் இருக்க ஒரு காவலர்கிட்ட. அதனால் மேட்ரு அது இல்லை. நான் தான் சொல்கிறேன், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு இருக்குது, சட்டம் ஒழுங்கான பிரிவு இருக்குது, அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது. இதெல்லாம் வச்சு ஸ்ட்ராங் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும். இன்னொன்று அதிகாரிகளை இயக்கணும். சிங்கப்பெண் போட்டு அப்படியே நீங்கள் சிங்கப்பெண் போட்டேன் ரைட்டுமா பவானீஸ்வரி நல்லா பண்ணுங்க ரைட்டு அப்படின்னா அதெல்லாம் வேலை ஆகாது. போட்டு மிரட்டி விட்டுருணும். வேலை நடக்கலைன்னா ட்ரான்ஸ்ஃபர். அப்போ பயம் வந்து வேலை செய்வாங்க. இப்போ இங்கே அதெல்லாம் கிடையாது. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். இப்போ நம்ம சொன்னோமே, இது என்ன முதல்வருக்கு தெரியுமா வட இந்திய தொழிலாளி எவ்வளோ பேர் இருக்காங்க லிஸ்ட் எடுங்கன்னு? இவங்களுக்கு தெரியும்ல, இவங்க அந்த வேலையை பண்ணணும்ல, ஆனால் பண்ண மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நீங்கள் உட்காந்து கவர்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும். இது இல்லாமல் இப்பொழுது பல விஷயங்களை சேகரிக்க துவங்குறாங்க. இந்த கவர்மெண்ட்டில் என்னென்ன நடந்துருக்குது 5 வருஷத்துலன்றதுலாம் அது 6 மாதத்தில் எல்லா டீட்டெயிலும் எடுக்கிறது சொல்லியிருக்காங்க. அது தனியாக ஒன்று போய்கிட்டு இருக்குது. அதனால் அது அப்பப்போ வெடிக்கும். அதுவும் நல்லா இதுவாக இருக்கும். சட்டசபை அங்கேயும் நல்லா தரமான சம்பவம் இருக்குது, வெடிக்கும். அது ஆதவ அர்ஜுனா பேசுனதில் இன்னொரு விஷயம், குறிப்பிடத்தகுந்த விஷயம், 2 பேரும் சேர்ந்து சதி செய்கிறார்கள். இவர் ஒரு அறிக்கை விட்டால் அவர் உடனே அறிக்கை விடுவார், அவர் ஒரு அறிக்கை விட்டால் அது உண்மை தான். இன்றைக்கி திமுக அதிமுக மறைமுகமாக கைகோர்த்து கொண்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பிரச்சாரம் கொண்டு போகிறாங்க. அதில் என்னென்ன அளவுக்கு கேவலமாக போகிறாங்கன்னா, விஜய் அந்த கோயிலுக்கு போயிட்டு கார் ஓட்டு போகிறார். கார் ஓட்டிட்டு போதெல்லாம் ஓகே, அங்கே சரக்கு வச்சுருக்க மாதிரி ஏஐயில் பிக்சர் ரெடி பண்ணி போடுறாங்க. சரக்கு வச்சுட்டு கார் ஓட்டு போகிறாரு. அந்த காரில் சரக்கு இருக்குன்னு. ஏன்டா 2 ரூபா பிளாஸ்டிக் கிளாஸில் ஏடா சரக்கு வச்சுருப்பார் விஜய்? அப்படியே வச்சுருந்தாலும் லோக்கல் குடிக்காரனா? காரில் யாராவது அந்த இடத்துல வச்சுட்டு இன்னொன்று அந்த ஓட்டு போகிற காரில் அந்த இடத்துல அந்த மாதிரி செட்டப் கிடையாது. நமக்கு தெரியாதுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்விஃப்ட் கார், இந்த மாதிரி காரில் தான் உட்காந்து போயிடுவோம். கால் டாக்ஸி புக் பண்ணி. விஜய் வச்சுக்கிற ஒருத்தர் சொன்னார், விஜய் வச்சுருக்க அந்த கார் அந்த மாடலில் அந்த இடத்துல அந்த மாதிரி கிடையாது, வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்போ ஏஐயில் என்னென்ன வேலை செய்கிறீங்க? ஒரு முதல்வரே குடிகாரனாக மாற்றுறீங்க, காட்டுறீங்க. கோயிலுக்கு போயிட்டு வருவோம், எவனாவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுன்னு வருவாங்கன்னா, அவர் ஒரு ஜாலிக்கு கார் ஓட்டு கோயிலேருந்து கார் ஓட்டு கிளம்புறாரு. அதை எப்படி காட்டுறாங்க? சீட் பெல்ட் போட்டாரா? சீட் பெல்ட் எங்கே? பல பேருக்கு இங்கே காரே அவங்க சொந்த காரான்னு தெரியாது. கார் வாங்க காசு எங்கே வச்சுன்னு கேட்டோமா யாரையாவது? சீட் பெல்ட்டு போட்டாரான்னு கேட்குறாங்களே. கார் வாங்க இந்த கார்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எந்த அமைச்சராவது கேட்டோமா போன கவர்மெண்ட்டில்? யாராவது கவர்மெண்ட் கொடுத்த காரை யூஸ் பண்ணாங்களா? சுப்பிரமணியன் தவிர. இந்த மாதிரி பல கதை இருக்குது. சரி சார், சமீபத்தில் நடந்த ஒரு பேட்டியில் வந்து அமைச்சரவையில் என்னதான் அமைச்சரவையில் இருந்தாலும் நாங்கள் எப்போ வேணாலும் வெளியேறுவோம்ட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நாளைக்கு கேளுங்களேன், என்னதான் வெளியேற மாதிரி எண்ணம் இருந்தாலும் நாங்கள் இந்த அமைச்சரவையிலே தொடருவோம். என்னதான் இந்த இது இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு தலைமை ஸ்டாலின் தான். என்னதான் ஸ்டாலின் இருந்தாலும் நாங்கள் திமுகவில் இல்லை, நாங்கள் விஜய் தலைமை ஏற்றுக்கொண்டு இங்கு தான் இருக்கிறோம். என்னதான் இது இருந்தாலும் நாங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தல் வரை தான், என்னதான் உள்ளாட்சி தேர்தல் வரை இருந்தாலும் நாங்கள் வந்து பார்லிமெண்ட் தேர்தல் வரையும் தொடருவோம். என்னதான் வேணும் அதுதான் கதை. அதனால் அவர் பேசாத பேச்சா, நைட்டு ஒன்று பேசிட்டு காலைல ஒன்று. இந்த ஒரு இப்போ டிவியில் பேட்டி கொடுத்துக்கிறாங்க 3 பேரும், மக்கள் நல கூட்டணி தலைவர் ஒருத்தருக்கு சொல்லிக்கிறாங்க. 4ஆவதா ஒருத்தர் ஆட் ஆகிருக்காரு. யார் அவர்? ஐயோஎம்எல். இதில் என்னன்னா எல்கே சுதீஷ் தான் அந்த ஐடியா கொடுத்தது. அப்படி எல்கே சுதீஷ் ஐடியா கொடுத்தாரு. நீங்கள் இருந்தாரா? இல்லை, அவர் உள்ளே இருந்தா நீங்கள் பார்க்கலையா? என்னையா நடக்குது? அப்போ இது எல்லாம் சேர்ந்தான் சதி பண்ணீங்களா? உங்கள் சதியை தான் மேலிடம். நான் காரணம் சொன்னேன்னா, திமுக அதிமுக இணைஞ்சு கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டாங்களா அவங்க அறியாமல்? அப்போ முடிச்சு விட்டது
ராகுல் தான் நான் சொன்னது நடந்துச்சா? ராகுல் மட்டும் டெல்லியில் பேசி முடிக்கலன்னா இங்கே சண்முகம் போயிருப்பாரா? சொல்கிறாங்களே, எல்கே சுதீஷ் தான் சொன்னாரா? அதான் சொன்னாரா? நான் ஒரு எல்கே சுதீஷ் சொன்னால் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களா? அது எப்படி பாசிபிள், அதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை சொன்னார். எது பாசிபிள் நடக்காதுன்னு சொன்னார்? அது எல்கே சுதீஷ் அவர்கள் சொன்னது. அதிமுக இணையலாம் அப்படின்னு சொன்னது. அப்போ திருமாவளவன் அன்னைக்கு நியூஸ் 18ல் பேட்டி கொடுத்தாரு. அது என்னது? இவர் அதான் அவரே இல்லைன்னு சண்முகத்துடைய ஏங்க அப்போ இருக்குன்றது இல்லைன்றதை நான் நம்பணுமா, இருக்குன்றதை நம்பணுமா? அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். நீங்கள் அவர் பேசுகிறத நம்பலாமா வேணாமன்றதுக்கு பதில் சொல்லுங்கள். சண்முகம் சொன்னார்ல, காதர் மொய்தீன் சொன்னார்ல, எம்ஏ பேபி சொன்னார்ல, யார் சொல்லல? நீங்கள் இப்போ சட்டசபையில் ஒன்றா சேர்ந்து செயல்படுவீங்களா? அன்றைக்கி தெரியும்ல. கட்சிக்குள்ளே இப்போ சிவி சண்முகம் போன்றவர் சொல்லலையா இந்த வேலை பண்ணனால தான் பிரச்சனை வந்துச்சுன்னு? அதனால் ஒவ்வொருத்தருமே யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் அது போகுது. அதனால் மறைக்கலாம், ரொம்ப நாளைக்கெல்லாம் மறைக்க முடியாது. அதே சார் குறிப்பிட்டு காட்டுறாரு. நாங்கள் இப்போ கூட சொல்லியிருக்கேன், அதான் அமைச்சரவையில் நாங்கள் விருப்பப்பட்டால் வேணும்னா பிடிக்கலன்னா வெளியே பெருசாக அதை பிட்டு போடுறாப்புல, அது கிடைக்கல. அதுக்காக தான் திரும்ப அந்த பிட்டை போட்டுன்னு இருக்காப்புல. போனால் போன்றுவாங்க. அவங்களாம் பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க எதுக்கு? அப்படியா கிளம்புறீங்களா? கிளம்புங்க அப்படின்வாங்க. உள்ளாட்சி தேர்தலுக்கு தேவைங்க, அதுக்கெல்லாம் பெருசாக பிட்டு போடணும்ல. அதுதான் இது எல்லாம். திருமாவளவன் பேச்சு இப்போ யாருமே சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படியா சார்? சரி, சமீபத்தில் லாரன்ஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, ஒரு நாய்க்கு பிஸ்கட் போடுறதா இருந்தால் கூட அதுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து தான் பிஸ்கட் முன்னாடி இந்த நாய் அந்த பிஸ்கட் அப்படி சொல்லுங்க. நாய் குலைக்கும், பிஸ்கட்டு போடுவோம், பழக்கப்படுத்தணும். எல்லாமே சில நாய்ங்க பிஸ்கட் கூட தின்னாது, பிரியாணி சாப்பிடும். அப்போ நாய்க்கு எது பிடிக்கும்லாம் பார்த்து பண்ணோம். அப்படி எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் எப்படி அப்போ ஜனங்களாம் நாய்ங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பெருசாக வருது. நான் என்ன சொல்கிறேன், லாரன்ஸ் நல்ல மனிதர், சேவை செய்ய விரும்புகிறவர், சேவை செய்கிறவர். தயவுசெய்து பேசாமல் இருங்க. சில பேர் பேசாமல் இருந்தால் நல்லது. குழந்த வாய் பேசலையே கோயிலாக போனாங்க. கடைசியில் குழந்த பேச ஆரம்பிச்சிச்சு. மொதல் வார்த்தை, அப்பா நீ எப்போ சாவான்னு கேட்டுச்சான். சனி நான் இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாமே. அந்த மாதிரி தயவுசெய்து பேசாமல் இருங்க, உங்களுக்கு உரிய மரியாதை இருக்கும். இல்லை பார்த்து பேசுங்க. நாய் கதை பேய் கதைலாம் தனியாக பேசிக்கலாம். பொது வெளியில் டக்குன்னு திருப்பி விட்ருவாங்க. நீங்கள் ஜனங்களை நாயின்னு சொன்ன மாதிரி தானே, நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி ஜனங்களுக்கு உதாரணம் இதாக சொல்லணும். ஏங்க எவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு குடும்பத்திலேயே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு திருமணமாகி செட் ஆகி புரிஞ்சிக்கிட்டு வாழ்கிறதுக்கே 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அப்புறம் கூட பல குடும்பங்கள் விவாகரத்துன்னு பிரியுது. குடும்பமே எப்படின்னா கவர்மெண்ட் எப்படிங்கன்னா நல்லா உதாரணமாக போகும். நாய் பிஸ்கெட்னா தயவுசெய்து பார்த்து பேசுங்க, இல்லை பேசாமல் இருங்க. அரசியலுக்கு வரப்போகிறேன்றது, அரசியல் வேறு வரப்போகிறீங்கன்றீங்க. ஸோ இப்போ ரொம்ப அழகாக கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஹை பட்டன் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.